அஸ்ஸலாமு அலைக்கும். வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜீரகம், வெந்தயம் நல்லா ஊற்றிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதில் 2 தக்காளி பழம் வதங்குறது கொஞ்சம் போல உப்பு, நைஸ் உப்பு. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். வாழைப்பூவை நல்லா நரம்பெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சும்மா சுடு தண்ணி நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இந்த பூவை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் சென்றவுடனே அதை ஈர்த்து விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூவையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூனு வீட்டில் அரைச்சி வச்சா மல்லித்தூள் எல்லாம் கலந்தது, எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த நேரத்தில் தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். வகுத்து புண்ணுக்கு அவ்வளோ நல்லது வாழைப்பூ. அதில் தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் போல் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ வாழைப்பூ குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.